ஹரி ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் நம சிவாயா. பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் பார்க்குறது புற்றுக்கல்லி. இவங்க பார்த்தீங்கன்னா புற்றுக்கல்லி இவங்களுக்கு பெயர். புற்றுக்கல்லி, முட்கல்லி, பெருங்கல்லி, சீனிக்கல்லி, அதுபோல் பெயர்கள் எல்லாம் இவங்களுக்கு வந்து உண்டு. வறண்ட நில தாவரம். இவங்க பார்த்திங்கன்னா வறண்ட நில தாவர இனத்தை சார்ந்தவங்க தான் இந்த புற்றுக்கல்லி இன்னும் சீனிக்கல்லி. ஏன் புற்றுக்கல்லி அப்படின்னு இவங்க பேர் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாருங்கள், புற்றுகள் போலவே ஒன்றும் பின்னுமா வளர்ந்து வருவாங்க. இங்கே பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஒன்றுக்கு பின்னுக்கு முன்னுமா ஒசந்து நிற்பாங்க. புற்று எப்படி ஒன்றும் பின்னுமா வளர்ந்து இருக்கோ, அதை போல தான் இவங்களுக்கு வளர்ந்து இருப்பாங்க. பாருங்கள், நம்ம சித்தர்கள் நம்மளுக்கு கண்டுபிடிச்சி போனால் அரும்பெரும் மருந்து தான் இந்த புற்றுக்கல்லி, இன்னும் சீனிக்கல்லி. ஆமாம், கல்லி இனத்துல பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு இனம். புற்றுக்கல்லி, கொடிக்கல்லி, தப்பக்கல்லி, சர்ப்பக்கல்லி, மரக்கல்லி, செடிக்கல்லி, இப்படி எண்ணற்ற ஏராளமான வகையெல்லாம் உண்டு. அப்பனே, இந்த பூமியில் நம்ம சித்தர்கள், மகான்கள்லாம், முன்னோர்கள்லாம் நம்மளுக்கு கண்டுபிடிச்சி பதித்து விட்டு போன பதிப்புகள்லாம் நிறையா இருக்குது. அப்பனே, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த புற்றுக்கல்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த புற்றுக்கல்லிக்கு எண்ணற்ற தன்மைகள்லாம் இருக்குது. ஆமாம், வியாதிகள்லாம் சரி பண்ணுற, சகல வியாதிகளையும் சரி பண்ணுற குணத்தன்மை, வல்லமை, மாபெரும் சக்தி, ஆற்றல்லாம் இருக்குது. சக்தி ஆற்றல்லாம் இவங்களுக்கு உண்டு. ஆமாம், இதில் பாருங்கள், முட்கள். முட்களை பாருங்கள், இது பூக்கள் காஞ்சு உதிர்ந்து போச்சு. ஆமாம், இவ்வளோ தன்மை பார்த்தீங்கன்னாக்கா, பார்த்தீங்களா, இதெல்லாம் முட்கள் பாருங்கள். இப்போ இந்த முட்கள் இந்த இந்த கல்லி இந்த உயிர் ஜீவனத்துக்கு பாதுகாப்பு வலை, பாதுகாப்பு கவசம்தான் இந்த முட்கள். யாரும் தன்னை அழிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்க இந்த முட்களை வேலியாக பயன்படுத்தி பாதுகாப்பு கவசமாக இவங்க வச்சுக்கிறாங்க. பூக்கள் பாருங்கள். ஆமாம், ஏற்கனவே பூக்கள் போட்டிருப்பேன். பூக்களை பாருங்கள், ஒரு தாமரை இதில் போலவே இருக்கும். நம்ம அல்லி இருக்குல்ல, அல்லி போலவே இந்த பூக்களும் அவங்க இருப்பாங்க. ஆமாம், இப்படி மகரந்த சேர்க்கை இதழ்களை பாருங்கள். ஆமாம், இதோடைய இப்போ எங்களுடைய இனச்சேர்க்கை பார்த்தீங்கன்னாக்கா, இதில் ஆண் பெண் இந்த கல்லியில் ஒன்றா வாசம் செய்வாங்க. ஆண் பெண் எல்லாமே ஒன்றா வாசம் செய்யும். இவங்க கனியெல்லாம் எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பூவை விட்டு, ஆமாம் பார்த்தீங்களா, அந்த பூக்கள் மேலே இருக்கும். இந்த பூக்கள் மேலே இருக்கும். அந்த பழங்கள் பார்த்திங்கன்னா அந்த
தோல் சதை பகுதி அந்த கல்லியை சார்ந்து அதில் வந்து அதுக்கு மேலே தான் இந்த பூக்கள் காஞ்சி போயிடும். பார்த்தீங்களா, இந்த பழம் காய்ச்ச உடனே இந்த பூக்கள் வந்து அப்படியே காஞ்சி மாண்டு போகும். சரிங்களா, இதுதான் பழம். சீனி பழம் இது பேர். புற்றுக்கல்லி பழம். ஆமாம், இப்போ சொல்கிறாங்கல்ல ட்ராகன் பழம் அப்படின்றாங்க. அந்த ட்ராகன் பழத்துக்கு அது 1 மடங்கு சக்தி இருக்குன்னா இந்த பழத்துக்கு 100 மடங்கு சக்தி இருக்குது. 100 மடங்கு சக்தி இந்த புற்றுக்கல்லிக்கு இருக்குது. ஆமாம், இதில் பார்த்திங்கன்னா சக்தி தன்மையெல்லாம் என்னன்னு பார்த்திங்கன்னா நீர்ச்சத்து, நார்ச்சத்து, புரதச்சத்து, இனிப்புச்சுவை, துவர்ப்பு துவை, கார்ப்பு துவை, எல்லா சுவைகளுமே இந்த பழத்தில் வந்து அடங்கியிருக்கும். இந்த பழத்தில் எல்லாமே அடங்கியிருக்கும். விதைகள்லாம் பார்த்திங்கனாக்கா ஆனால் பிடுங்கிறது கொஞ்சம் கஷ்டம், பார்த்து தான் பிடுங்கணும். இல்லை மூக்கள் வந்து நம்மளை ஐயா கையில் பாஞ்சிடும். முட்கள்லாம் கோதுமை ஈட்டி போல் இருக்கும். பார்த்தீங்களா, இதுதான் பழம். ஆமாம், இப்போ நம்ம இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம எள் இருக்குல்ல, கறி எள்ளில் எத்தனையோ வகை இருக்குது. செந்நெல், வெள்ளெல், கறி எள், பச்சை எள், அந்த மாதிரி இருக்குது. நம்ம கருப்பு எள் எப்படி இருக்கும் அந்த எள் போலவே வந்து பார்த்திங்கன்னா உள்ள விதைகள்லாம் இருப்பாங்க. இதை தான் நம்ம இப்போ விற்கிறாங்கல்ல, வெளிநாட்டு பழம்ன்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் உள்நாட்டில் விவசாயம் பண்ணி விற்கிறாங்க. அது என்ன பழம்னு உங்களுக்கு தெரியும். இதே போல் இருக்கும். என்ன பழம் நீங்களே சொல்லுங்கள், தெரிஞ்சால் சொல்லுங்கள், பதிவிடுங்க. ஆமாம், அது என்ன பழம்? ட்ராகன் பழமா, ட்ராகன் பொருட்டு அப்படின்ட்டு வந்து விற்கிறாங்க. ஆமாம், அந்த பழம் ஒரு பழம் 100 ரூபா அப்படின்றாங்க. ஏன் வந்து அந்த ஒரு பழத்தை, அப்படி ஒரு அதிசயமான பழத்தை நானும் வாங்கி சாப்பிட்டு உட்கொண்டு பார்த்தேன். இல்லை என்னையா, ஒன்றும் இல்லை, இந்த பழத்துக்கு நிகரான சக்தி ஒரு சுவையில் இருந்து எதுவுமே அதில் இல்லை. இதில் அவ்வளோ ஒரு சுவைகள் இருக்குது. வருஷத்துக்கு 2 முறை மட்டும்தான் பூ பூத்து காய் கொடுத்து கனி கொடுப்பாங்க. ஆமாம், அவ்வளோ ஒரு கிளை இல்லாத ஒரு மூலிகை தான். இவங்களுக்கு கிளைகளே கிடையாது. ஆமாம், இவங்களுக்கு கிளைகள், இலைகள் எல்லாம் பார்த்திங்கனாக்கா இதுதான் அவங்களுக்கு. கிளை, இலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான். ஆமாம், அதனால் அந்த பழத்தை வந்து வாங்கி சாப்பிட்றாங்க. அதுக்கு மேலே நிகரானது இந்த புற்றுக்கல்லி பழந்தேன். ஆமாம், இதய நோய்கள்லாம் சரி பண்ணுது. இந்த ஒரு பழம் சாப்பிட்டோம்னாக்கா பசித்தன்மையை போக்கும், நீர்த்தன்மையை போக்கும். அது மாதிரி நம்ம சருமத்தில் அனைத்து வகை பிரச்சனை தன்மைகளை தீர்க்கக்கூடிய வல்லமை வந்து இந்த புற்றுக்கல்லிக்கு இவங்களுக்கு இருக்குது. ஆனால் அது வந்து யாரும் பயன்படுத்துகிறது அல்ல. நம்ம சித்தர்கள் கூறி விட்டு போன புற்றுக்கல்லிக்கு இவங்களுக்கு இருக்குது. ஆனால் அது வந்து யாரும் பயன்படுத்துகிறது அல்ல. நம்ம சித்தர்கள் கூறி விட்டு போன, நம்மளுக்கு பதித்து விட்டு போனால் ஒவ்வொன்றையுமோ நம்ம பயன்படுத்துறது அல்ல. புதுசாக என்ன கொண்டு வரானோ அதைத்தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆமாம், ஆகையால் வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா பாருங்க, சாறு தண்ணி பார்த்தீங்களா, நீரானது அப்படியேவும் இந்த நீர் சத்து அதிகம். நீர் பாருங்கள் அதிகம் வந்து இருக்கும் பாருங்கள். பார்த்தீங்களா, விதைகள் பாருங்கள், உள்ள சதை பகுதி, மாவு பகுதி எல்லாமே வந்து இதில் இங்கே பாருங்கள் எல்லாமே இருக்கும். விதைகளை பாருங்கள். நம்ம
கரு எள்ளு போலவே இருக்கும். கரு எள்ளு போலவே இருக்கும் பாருங்க. சுவைத்து பார்ப்போம். ஹரிஓம் நமச்சிவாயா. இதெல்லாம் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா பயன்படுத்திங்க. இதெல்லாம் கிடைச்சாங்கன்னா உங்களுக்கு பயன்படுத்திங்க. நமச்சிவாயம் கொடுத்த அரும்பெரும் மருந்து. நல்லா சுவையாக இருக்குது. நல்லா சுவையாக இருக்குது. அருமையான சுவை. ஆமாம், நமச்சிவாயம் கொடுத்த அரும்பெரும் மருந்தில் இது ஒரு நல்ல சுவையாக இருக்குது. இது உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா இப்போ சீசன் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கன்னிக்காப்பு, அதாவது கன்னிக்காப்பு இல்லை, நம்ம இந்த கோடை கால காப்புன்றோம்ல, இந்த மாதிரி இப்போ வந்து இந்த காப்பு இருக்குது. இப்போ வந்து பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1-2 தான் இருக்கும். பழங்கள் வந்து 1-2 தான் இருக்கும். கிடச்சின்னா பயன்படுத்திங்க. நீங்களாம் சாப்பிடுங்க. இன்னும் காசு கொடுத்து வாங்க முடியாது. காசே கொடுக்க வேண்டியதில்லை. பணம் கொடுத்து வாங்க வேண்டியது அல்லை. உங்கள் வேலி வரப்பில் நம்ம காடு கரைகள்லாம் ஓரத்தில் இருக்கும். அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. ஆமாம், அதே போல் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழங்களில் வந்து பறவை இனங்களோ இல்லை விலங்கு இனங்களோ இதை வந்து இந்த பழத்தை சாப்பிட முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் முற்கள் சூழ்ந்து இருக்கிறதுனால வந்து இவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. அதான் சாப்பிடாது. ஆமாம், முட்கள் வந்து கூர்மையாக இருக்கும். அதை வந்து தீர்றதுனால வந்து சாப்பிட மாட்டாங்க. பாருங்கள், அதான் போட்டு அதான் காய்ச்சி மனித நாள் வந்து புரிஞ்சப்பட்டு சாப்பிட்டால் மட்டுமே அது முடியும். ஆமாம், இல்லை என்றால் பார்த்திங்கனாக்கா அது அப்படியே அதான் பழுத்து ரொம்ப பழுத்து கல்ல கழிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா வெடிச்சிடும், பிரிஞ்சிடும். இந்த பழம் தானாக பிரிஞ்சு அது கீழே விழுந்துடும். கீழே விழுந்த தோல் எல்லாம் காஞ்சி போயிடும். அவ்வளோ ஒரு சக்தி எல்லாம் இதில் வந்து இருக்குது. இதை பயன்படுத்துங்க. ஆமாம், நம்ம சித்தர்கள் நம்மளுக்கு சித்த புருஷர்கள் வந்து நம்மளுக்கு பயித்து விட்டு போனால் இதுதான் நம்மளுக்கு டிராகன் பழம். இயற்கை ஒரிஜினல் உண்மையான டிராகன் பழம் வந்து இதுதான் நம்மளுக்கு. அந்த பழத்தை விற்கிறாங்க 100 ரூபான்னு போட்டு வாங்குறதுக்கு. இந்த பழத்தை நீங்கள் பணம் கொடுத்தே வாங்க வேண்டியதில்லை. ஆமாம், உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சால் நீங்கள் பிடுங்கி பறித்து சாப்பிடுங்க. ஆமாம், ஹரிஓம் நமச்சிவாயா. மகான் பாம்பாட்டி சித்தன் அவர் பாதையில் பயணித்து கொண்டு இருக்கும். அடியேன் ஹோர ஷடியாண்டி சித்தர். ஆமாம், உங்களுக்கு இந்த பதிவுகளை வந்து போட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாம், எல்லாம் ஒரு பதிவு நல்ல பதிவுகளாக தான் பதிவிடுறான். ஆமாம், தவறான பதிவுகள் வந்து பதிவிடலை. பார்த்தீங்களா, அப்புறம் இந்த வள்ளி இனத்தை சார்ந்தது. ஆமாம், இது எண்ணற்ற சக்தி எல்லாம் இருக்குது.
உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா அந்த பழம் வந்து உங்களுக்கு இயற்கையாக கிடச்சிச்சு அப்படின்னா பறித்து சாப்பிடுங்க. ஆமாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. காசு கொடுத்து இந்த ட்ராகன் பழத்தை வந்து வாங்கி சாப்பிட்றத விட ஆமாம், நமச்சிவாயம் கொடுத்த இயற்கையிலே அரும்பெரும் மருந்து இந்த புற்றுக்கல்லி, முட்கல்லி, பெருங்கல்லி, சீனிக்கல்லி. ஆமாம், இதை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. ஆமாம், அதே போல் இந்த ட்ராகன் பழம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம வெளிநாட்டு அன்பர்கள் வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, இவங்க வந்து மூலமாக வச்சுட்டேன், இந்த புற்றுக்கல்லியை மூலமாக வச்சுட்டேன் அதை கண்டுபிடிச்சது. ஆமாம், ஏன்னா இது முட்களாக இருக்குது, இது பயிரிட முடியாது, இப்படி பயிரிட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, கையாள முடியாது அப்படின்னு நினச்சிட்டேன். அவள் யுத்திக்கு இதை வந்து ஒட்டுன்ற ஒரு இது எடுத்து இதில் முட்கள் இல்லாமல் பயன்படுத்தி அதை வள வச்சு அது கொடி மாதிரி போகுது. ஆமாம், இதே போல் தான் இருக்கும், அது முட்கள் இருக்காது. ஆமாம், நம்ம கொடி மாதிரி நம்ம பெருண்டை இருக்குது பார்த்தீங்களா, பெரும்பெரண்டை. ஆமாம், பெரும்பெரண்டை பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெரும்பெரண்டை எப்படி இருக்குமோ அது போலவே வந்து அதில் பூ விட்டு அதில் கொடுக்குது. அந்த மாதிரி ஒரு மாற்று இனச்சேர்க்கை, ஒட்டு என்கிற மாற்று இனச்சேர்க்கை, அதுதான் அந்த மாற்று இனச்சேர்க்கையை வச்சு அவங்க கண்டுபிடிச்சி இப்போ வந்து எல்லாம் வியாபாரம், அது வந்து வியாபாரம்தான். ஆமாம், எல்லாம் வந்து வியாபாரத்துக்காக அப்படி நம்ம வந்து இனச்சேர்க்கையாக மாற்றி உருவாக்கி பயன்படுத்தி இப்போ வந்து பயிரிட்டு எல்லாம் நடந்த வியாபாரம் முழுக்க நடந்து. ஏன்னா ஒரு பழம் 100 ரூபாய்ங்கயா, பொய்யெல்லாம் ஏன் வாங்கி சாப்பிட்டேன். சரி, இது வெளிநாட்டு பழமாக இருக்குது ட்ராகன் பழம், அது என்னமோ புதுசாக இருக்குது, சரி சாப்பிட்டு வாங்கி பாப்பா அப்படின்னு 100 ரூபா. ஆமாம், ஒரு பழம் 100 ரூபா அப்பனே, வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன் அப்பனே, இந்த பழத்தில் உள்ள சுவைத்தன்மை அதில் இல்லை அப்பனே. இந்த இப்போ உங்கள் கண்ணு முன்னால் 2 பழம் சாப்பிட்டேன், குட்டி பழம், பழம் சாப்பிட்டேன், நல்லா இருக்குது சுவை. இந்த பழத்தை வந்து உட்கொண்டவங்களுக்கு இதனுடைய மகிமைகள் தெரியும், இதனுடைய மகிமைகள் வந்து நன்றாக தெரியும். ஆமாம், இது உட்கொள்ள அவங்களுக்கு தெரியாது. ஆமாம், ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இப்போ உள்ள இந்த ஜெனரல் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் பணம் ஆதிக்க ஆட்சி. ஆமாம், பணம் தான் ஆதிக்கம் பண்ணுது ஒரு மனிதனை. இப்போ உங்கள் கண்ணு முன்னால் 2 பழம் சாப்பிட்டேன், குட்டி பழம் சாப்பிட்டேன், நல்லா இருக்குது சுவை. இந்த பழத்தை வந்து உட்கொண்டவங்களுக்கு இதனுடைய மகிமைகள் தெரியும், இதனுடைய மகிமைகள் வந்து நன்றாக தெரியும். ஆமாம், இது உட்கொள்ள அவங்களுக்கு தெரியாது. ஆமாம், ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இப்போ உள்ள இந்த ஜெனரல் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் பணம் ஆதிக்க ஆட்சி. ஆமாம், பணம் தான் ஆதிக்கம் பண்ணுது ஒரு மனிதனை, பணம் தான் ஆதிக்கம் பண்ணுது. ஆமாம், பணம் ஆதிக்க ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. பணம் இருக்கா வா மகா செய், பணம் இல்லையா எந்திரிச்சு இடத்த காலி பண்ணி போய்கிட்டே இரு அப்படின்ட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், அதே அந்த காலத்தில் பாட்டே பாடிட்டாங்க அப்பனே, பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே, இதை பார்த்து தெரிந்து புரிந்து நடக்காதவன் பிழைக்கும் மனிதன் அல்லே அப்படின்னு அந்த காலத்திலே வந்து பாடியிருக்காங்க. பணம்ன்று தேவை தான், தேவைக்கேற்ப தான் பணம். பணத்துக்காக ஒருபோது மனிதன் தேவையே ஆகக்கூடாது. மனிதனுடைய தேவைக்குத்தான் இந்த அனைத்து இன்பம் துன்பம் பொருள் வந்தது போனது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மனிதனுடைய தேவைக்குத்தான் தவிர, மனிதன் இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுடைய தேவைக்கு போய் அடிக்ட்டு, அதாவது அடிமையாக்கி விழுந்துடுறான். ஆமாப்பனே, அதனால் வந்து இந்த பழமெல்லாம் கிடச்சிச்சின்னா பயன்படுத்திங்க.
ஆமாம், பயன்படுத்தி இன்புற்று வாழுங்க. சந்தோஷம், அதுதான் அடியனோட சந்தோஷம். அது ஆமாம். அடியனோட சந்தோஷம் அதுதான். அதனால் வந்து உங்களுக்கு கிடச்சிச்சின்னா, ஆமாம், இந்த பழம் கிடச்சிச்சின்னா பறித்து சாப்பிடுங்க. கிடச்சிச்சின்னா பறித்து உங்களுக்கு இயற்கையிலே கிடைக்கும். நம்ம கிடச்சிச்சின்னா பறித்து சாப்பிடுங்க. ஆமாம், உங்களுக்கு கிடைக்கும். இந்த பழம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆமாம், இதுதான் இப்போ உள்ள ட்ராகன் ஃப்ரூட்டு பழம். ட்ராகன் ஃப்ரூட்டு பழம் உங்களுக்கு பழம் கிடைக்கும். கிடைச்சிச்சின்னா மூட்கள் இருக்கும். மூட்கள் இருந்து அழுங்காமல் பிடுங்கி சாப்பிடுங்க. பிடுங்கி அழுங்காமல் சாப்பிடுங்க. ஏன்னா முட்கள்லாம் இருக்கா, கையில் கிழிச்சிடக்கூடாதுல்ல, வினையாகி போயிடும். அப்புறம் என்னடா இந்த சித்தர் சொன்னார், நம்ம போய் பறித்து பிடுங்கண்ணா கையில் ஊற்றி காயமாகிடுச்சு, வினை எடுத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. பார்த்து வந்து இது கையாண்டு இந்த பழத்தை பிடுங்கி உட்கொள்ளுங்க. நல்லா சக்தி உள்ளது, இதயத்துக்கு நல்ல பலன் தரேன். இதய ஓட்டத்துக்கு, இரத்த நாளத்துக்கு, மூளைக்கு, எல்லாத்துக்குமே உடம்புல இருக்கிற அத்தனை உறுப்புகளுக்குமே நல்லா செயல்பட வைக்கிற தன்மைகள் வந்து இந்த சீனி பழம், புற்றுக்கல்லி, ஆமாம், இந்த பெருங்கல்லிக்கு இருக்குது. பயன்படுத்திங்க அப்படின்னே. ஹரி ஓம் நமச்சிவாயம், ஹரி ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம், ஹரி ஓம் நமச்சிவாயம். தான் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குன்னா பிடிங்க, சாப்பிட்டு பயன்படுத்துங்க. நீங்களும் இந்த யுகத்தில் இன்புற்று எல்லாம் வாழணும். இருக்கிற இல்லாதவன் எல்லாமே அனைத்தையும் சிவத்துக்கு ஒன்று தான். ஹரி ஓம் நமச்சிவாய. ஓம் பைரவா, ஓங்கார பைரவா, மகா பைரவா, அதிபயங்கர ரூபா, கலைத்தே வெல்லும் பைரவா, கோரா கோரா, ஓம் கோரா, கோர ருத்ர குல மூர்த்தி பைரவா, மகாகால ருத்ரா, மகாகால ருத்ரா தேவி, நமஸ்தே, நமோ நம.